2023 பொள்ளாச்சி மாநகரத்தில் இதே நிகழ்ச்சியை நாங்கள் நிகழ்த்தினோம். 1000க்கும் மேற்பட்ட அன்பர்கள் அங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். 3 நாள் நிகழ்ந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த வண்ணம் எல்லா பாடல்களையும் பாடினோம். இப்போ பாடக்கூடிய ககனமும் வானும் புவனமும் காணவில் காமனங்கம் என்கின்ற 65வது பாடல். இந்த பாடலை ஏனோ அன்றைக்கு பாட மறந்துவிட்டு, சரி இதெல்லாம் யார் கவனிக்க போகின்றார்கள், எல்லாருக்கும் இதெல்லாம் புதுசு, இதெல்லாம் யார் கவனிக்க போகின்றார்கள் என்று நினைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. 3வது நாள் நிகழ்ச்சி இன்றைக்கு போல் முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் மேடையிலேருந்து வரும் பொழுது ஒருத்தர் வந்து என் கைகளை பற்றி கொண்டு, சுவாமி இந்த பாடல் வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், இந்த பாடலை நீங்கள் பாடலையே என்று கேட்டார். அன்று முதல் எந்த மேடைக்கு சென்றாலும் இந்த பாடலை தவறாமல் பாடுகின்றோம். புத்திர பாக்கியத்திற்காக, குழந்தை பேற்றிற்காக பாடக்கூடிய இந்த பாடல், அதுலேயும் ஆண் மகப்பேறு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடக்கூடிய இந்த பாடல். முருகப்பெருமானே மகனாக வந்து பிறப்பார். இந்த பாடலை பாடினால் சாட்சாத் அந்த முருகப்பெருமானே மகனாக வந்து பார்ப்பார். செம்முகனும் உன் 4 தோன்றிய மூதறிவின் மகனும் என்ற இந்த கருத்து முருகப்பெருமானை குறித்து பாடப்படக்கூடிய பாடல். ககனமும் வானும் புவனமும் காணவில் காமனங்கம் தகனமுன் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன் 4 தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வல்லினி செய்த வல்லபமே, வல்லினி செய்த வல்லபமே, வல்லபமே. ககனமும் வானும் புவனமும் காணவில் காமனங்கம் தகனமுன் செய்த தவ பெருமாற்கு தடக்கையும்